பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை 1 நாளாகவும் 22வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி விதமாய் சொல்லுகிறது. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. இந்த நாளிலும் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்று ரொம்ப நாளமாக யோசிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, நீ காரியத்தை நடப்பிப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த நேரத்துலையும் நீங்கள் வெகு நாளாக யோசிச்சிருக்கலாம், இதை நான் செய்யலாமா, இதை நான் செய்யக்கூடாதா, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கலாமா, இது எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். உன் கூட இருக்கிறப்பான்னு சொல்கிறார். நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து நீங்கள் இந்த காரியத்தை நடப்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடனே இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அது கர்த்தருக்கு மகிமைப்படுகிற காரியமாக இருக்கணும். நீங்கள் எல்லா காரியத்தையும் யோசித்து இதை செய்யலன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய திட்டத்திற்கு நேராய், கர்த்தருடைய சித்தத்திற்கு நேராய் நீங்கள் ஒப்பு கொடுத்து இதை நான் ஆரம்பிக்கிற ஆண்டவரை என்னோடு நீங்கள் கூட வாங்க நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.